அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 3. தவிர மானக்கேடான ஏதேனும் ஒரு செயலை அவர்கள் செய்துவிட்டாலும் அல்லது ஏதேனும் பாவத்தினால் தமக்கு தாமே தீங்களித்துக் கொண்டாலும் உடனே அவர்கள் மனப்பூர்வமாக அல்லாவை நினைத்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும்? மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரித்துப்பட்டிருந்து விடமாட்டார்கள். அத்தகையோருக்குரிய நற்கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் சுவனப்பாதைகளும் ஆகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்கள் அங்கேயே என்றென்றும் இருப்பார்கள். இத்தகைய காரியங்கள் செய்வோரின் கூலி நல்லதாகவே இருக்கிறது. உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்று விட்டன. ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறை வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள். இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தியுடையோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் அதே போன்று மற்றவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களுக்கிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கிறோம். இதற்கு காரணம் ஈமான் கொண்டோரை அல்லாஹ் அறிவதற்கும் உங்களில் உயிர் தியாகம் செய்வோரை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்குமே ஆகும். இன்னும் அல்லாஹ் அநியாயம் செய்வோரை நேசிப்பதில்லை. நம்பிக்கை கொண்டோரை பரிசுத்தமாக்குவதற்கும் காஃபிர்களை அழிப்பதற்குமே அல்லாஹ் இவ்வாறு செய்கின்றான். உங்களில் அல்லாவின் பாதையில் உறுதியாக போர் புரிபவர் யார் என்றும் அக்காலை பொறுமையை கடைபிடிப்பவர்கள் யார் என்றும் அல்லாஹ் பரிசோதித்து அறியாமல் நீங்கள் சோனப்பாதையில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் மரணத்தை சந்திப்பதற்கு முன்னமே நிச்சயமாக நீங்கள் அதை விரும்பினீர்களே. இப்போது அது உங்கள் கண் முன்னே இருப்பதை நீங்கள் திடமாக பார்த்து கொண்டீர்கள். இப்போது ஏன் தயக்கம்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் தூதரை அன்றி வேறு அல்லார். அவருக்கு முன்னரும் அல்லாவின் தூதர்கள் பலர் காலம் சென்று விட்டார்கள். அவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் உங்கள் குதிகால் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களா? அப்படி எவரேனும் தம் குதிகால் மேல் புறங்காட்டி திரும்பி விடுவீர்களானால் அவர் அல்லாவுக்கு எந்தவித தீங்கும் செய்துவிட முடியாது. அன்றியும் அல்லாஹ் நன்றியுடையோருக்கு அதி சீக்கிரத்தில் நற்கூலி வழங்குவான்.